ஹலோ மக்களே! தன்னுடைய 15 வயசுல தன்னுடைய அப்பாவை இழந்த ஒருத்தர் இங்க பாலிகேப் அப்படின்ற ஒரு ஒயரிங் கம்பெனி நடத்திட்டு வராரு. ஸோ யார் அவரு? அவர் எப்படி இந்த பாலிகேப் அப்படின்ற கம்பெனிய உருவாக்குனாரு? அவர் என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்ற பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விமல் டாக்ஸ். ஐ எம் விமல் ராஜ். ஸோ லெட்ஸ் கெட் டு த வீடியோ. தாகூதாஸ் ஜெய்சிங்கானி அப்படின்றவர் மும்பையில் இருக்கிற லோகர் சால் அப்படின்ற ஒரு இடத்துல சிந்தி எலக்ட்ரிக்கல் ஸ்டோர்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன கடையை நடத்திட்டு வராரு. ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ், லைட்ஸ், ஒயர்ஸ் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பொருள் தான் வித்துட்டு வராரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் அவங்க அப்பா வந்து எதிர்பாராத விதமாக இறந்து போயிறாரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் அப்பாவுடைய பிஸ்னஸை நீ தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த ஜெய்சிங்கானி கிட்ட வந்து பார்த்தா சொல்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் அவர் கூட தனியாக எடுத்து நடத்தலை, அவர் கூட பிறந்த சில பிரதர்ஸும் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக தான் இந்த பிஸ்னஸை வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவர் என்ன பண்ணுறாருனா, எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதே கடையில் ஒயரிங் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. அண்ட் தென் அதை செல்லும் பண்ணுறாரு. பட் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராஃபிட் தரல. தென் இவங்களுடைய ரியல் சக்ஸஸே 1983 ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அதே வருஷத்தை தான் பாலிகேப் அப்படின்ற ஒரு கம்பெனி உருவாக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட முதல் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை குஜராத் மாநிலத்தில் இருக்கிற ஹேலால் அப்படின்ற இடத்துல தான் வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு தேவையான காப்பர் ஒயர், அலுமினியம் ஒயர், கேபிள் ஒயர் சொல்லி முதல்ல வீடுகளுக்கு தேவையான ஒயரிங் மட்டும் தான் பண்ணிட்டு வராங்க. தென் இப்படியே கிராஜுவல் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் 2009 இவங்க இன்ஜினியரிங், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் போன்ற இந்த இடத்துக்கும் ஒயரிங் தேவைப்படும்ல. ஸோ இதுக்காகவும் என்ன பண்ணுறாங்க, ஒயரிங் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் 2014 இவங்களோட டீலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் இந்த ஸ்விட்சஸ், ஃபேன்ஸ், லைட்ஸ், எல்இடி லைட்ஸ்லாம் தயாரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ஜெய்சிங்கானி கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதன் விளைவாக தான் இந்த ஜெய்சிங்கானி இதுலேயும் வந்து பார்த்தோன்னா தன்னுடைய பிஸ்னஸை டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாரு. தென் ஐஎஃப்சி, அதாவது இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு இந்த கம்பெனியில் குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்டேக், அதாவது பங்குகளை வந்து பார்த்தோன்னா வாங்கியிருக்காங்க. இப்போது இந்த கம்பெனியில் 3450க்கும் மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் 29க்கும் மேற்பட்ட வேர் ஹவுசஸும் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. தென் 6400க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இவங்களோட ரெவன்யூ மட்டும் 7900 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. தென் இவங்க கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை 1,25,000க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டும் வராங்க. தென் இந்த கம்பெனி வந்து 2019 ஷேர் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட்டாக இருக்குது. அதாவது இந்த கம்பெனியோட ஷேரை நீங்கள் போத் என்எஸ்சியில் வாங்கிக்கலாம், பிஎஸ்சியில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெய்சிங்கானி அப்படின்றவர பாலிகேப் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ஜேர்னி. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்பினேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் தன்னோட 15 வயசுல அப்பாவை இருந்த ஒருத்தர் தென் தன்னோட அப்பா ஆரம்பித்த பிஸ்னஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி தென் பாலிகேப் அப்படின்ற கம்பெனி உருவாக்கி தென் அதோடு மட்டும் இல்லாமல் லைட், ஃபேன், ஸ்விட்சஸ் சொல்லி அதுலேயும் தன்னோட பிஸ்னஸை டைவர்சிஃபை பண்ணி இப்போ 6400க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயிஸ் வந்து வேலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரினர் ஸ்டோரி கேட்க பிடிக்கும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டோரி கேட்க பிடிக்கும் அப்படின்னா விமல் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யாரை பற்றி பேசுகிறோட சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக அவரை பற்றி பேசுவோம். ஸோ பாய்.